இப்போ மர்மர் திரைப்படம் அது எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? அண்ட் இதுவை தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஆன் ஸ்க்ரீன் பிக் ரோல்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த படத்தை பற்றி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தமிழ்நாட்டில் என்னோட ஃபஸ்ட்டு டெபியூ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் என்னை பார்க்குறாங்க தேட்டரில். அது வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, வேறு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காடுக்கு போன நேரத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம செப்பல் போட்டு போகக்கூடாது, நீங்கள் பேக் ஃபுட்டாக தான் போகணும். ஏன் கேட்டதுக்கு இல்லை, இது என்னோடய கனிகள் வாழ்கிற காடு சொன்னாங்க. அந்த மாதிரி அதில் நிஜமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா? ஏதாவது இருந்ததா அந்த காடுக்குள்ளே? அந்த காடு வந்து மார்னிங்கில் வேறு மாதிரி இருக்கும், நைட்டில் வேறு மாதிரி இருக்கும். நைட்டில் வந்தால் அது ஒரு மாதிரி ஈரி ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த ஈரி ஃபீலிங் தான் இருந்துச்சு. என்னோட அப்படியே இருக்குது. Hello. Hello. What's up? Hey Rishi. Yo. A policeman stopped me. Sir, please cut the call. யார் கையில் பேசுகிறீங்க? கால் கட் சார் கொஞ்ச நேரம். In Nungambakkam, can you help me? But why? Sir, you are drunk and drive, sir. What is the time happening? Call the cut, please. சார் கொஞ்ச நேரம். He say I am drunk and driving. சரி, ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்ட் யார் சார்? ஃப்ரெண்ட் யார்? என் ஃப்ரெண்டு சார். கொஞ்ச நேரம். Sir, call him again. What is love for you? What is love? Love. எங்க அந்த சப்ஜெக்ட் ரொம்ப வீக்குங்க. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் விஜய்ஜீவின் அன்பார்ந்த வணக்கங்கள். நீண்ட நாள் கழிச்சு உங்க எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் கூட. இன்னைக்கு என் கூட யார் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் இந்த படத்தை பற்றி அதிக அளவில் எல்லாரை பற்றியும் பேசப்பட்டது. அதுவும் இல்லாத வேறு லெவல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம்னே சொல்லலாம். அந்த படத்தின் கதாநாயகன், அதாவது ஹீரோ சார் நம்ம கூட இருக்காரு. வி ஆர் வெரி ஹோன் நம்மளோட திவாகர் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஓகே, நீண்ட நாள் கழித்து நீங்கள் ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்திருக்கீங்க. அண்ட் இந்த திரைப்படம் அதிக அளவில் மக்களிடையே பேசப்பட்டதுன்னு சொல்லலாம். மர்மர்ன்ற ஒரு திரைப்படம் வேறு லெவல் ஒரு கான்செப்டில் ஒரு ஹாரர் த்ரில் ஃபிலிம் மாதிரி இருந்தது. அந்த கனெக்டிவிட்டி அந்த படத்தை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் பார்க்கும்போது வேறு லெவல். ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது செம்ம வைபாக இருந்தது. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சில வார்த்தைகள். நான் ஆக்சுவலாக மலேசியா பிறந்தது, மலேசியாவில். ஸோ 2015 இங்கே சினிமாவுக்கு நடிக்கிறதுக்காக இங்கே செட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ 2015 இங்கே சென்னைக்கு வந்த பிறகு கூத்துப்பற்ற ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு 6 months அங்கே இருந்தேன். 6 months அதுக்கப்புறம் சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த 2015 கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு படத்துக்கு நான் போனேன். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் 2 படம் மலேசியாவில் நான் பண்ணேன். 2 படம் ஹீரோவாக வில்லனாக நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே சீரியல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சின்ன கேரக்டர்ஸாக சீரியல் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த வாய்ப்பு கிடைச்சது. வேறு லெவல் சார். இப்போ மர்மர் திரைப்படம் அது எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? அண்ட் இதுவை தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஆன் ஸ்க்ரீன் பிக் ரோல்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த படத்தை பற்றி. ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தமிழ்நாட்டில் என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் என்னை பார்க்குறாங்க தேட்டரில். அது வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, வேறு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன ரொம்ப பெருமையாக இருக்குது இதில் நடித்தது. மலேசியாவில் இருக்கீங்க. ஸோ மலேசியாவில் எந்த படங்கள்லாம் நீங்கள் ஆக்சுவலி நடிச்சிருந்தீங்க மலேசியாவில்? ஏதாவது அந்த க்ளூஸ் எல்லாம் தர முடியுமா நம்மளுக்கு? மலேசியாவில் ஆக்சுவலாக 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். வாய்ப்பு, பார்வை, அப்புறம் லவ் இன் 12 hours. அதுக்கப்புறம் 2 படம் பண்ணேன், தமனி, தனுஷ். இந்த திரைப்படம் நீங்கள் மலேசியாவில் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இங்கே நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் வேறு ஏதாவது மூவிஸில் நீங்கள் என்ன நடிச்சிருக்கீங்களா? ஏதாவது சின்ன ரோல்ஸாக இருக்கட்டும். ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன். மிருதன், கபாலி, வேலைக்காரன், அப்புறம் ரஜினி முருகன். ஓகே, சூப்பர் சார். இப்போ மர்மர் ஒரு அந்த டீமோட வைபே நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது வேறு லெவலான ஒரு வைப்பாக இருக்கும். ஸோ உங்களோட டீமாக இருக்கட்டும். ஸோ ஆன் ஸ்க்ரீனில் நிஜமாக நாங்கள் நீங்கள் பண்ணுற வைப் லைட்டாக தான் பார்த்துருக்கோம். ஏன்னா அது ஸ்கிரிப்டட் படி. ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள்லாம் பண்ணியிருப்பீங்க உங்களோட டீம்ஸ் இல்லையா? அந்த சில வார்த்தைகள் உங்களோட டீம் பற்றி. என் டீம்
ஆக்சுவலாக அவன் ரிஷி மட்டும்தான் கொஞ்சம் கண்டிப்பா காமெடி பண்ணிகிட்டு இருப்பான், அரட்டை பண்ணிகிட்டு இருப்பான். அவன் இருந்தாலே டீம்மே ஒரு ஜாலியாக ஃபன் மூடாக இருக்கும். ஸோ அதான் ரிஷி அவர்கள் வந்துட்டு வேற லெவலில் எல்லாரும் வைப்பாக இருப்பார் இல்லையா? அவர் கூட ஏதாச்சும் சின்ன இன்சிடென்ட் இதுக்கு மூவிக்கு முன்னாடி நீங்கள் எங்கெல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த படத்தோட கமிட்மெண்ட்க்கு அப்புறம் தான் மீட் பண்ணீங்களா? அந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் தான் மீட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவன் ஷார்ட் முடிஞ்சு அவன் வந்து அவன் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பான், அப்பப்போ வந்து ஷேர் பண்ணுவான். ஃப்ரூட்ஸு ஏதாச்சும் சாப்பிட்டு வந்து ஷேர் பண்ணுவான். ஆனால் ஜாலியாக இருப்பான், ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ வந்துட்டு மர்மர் திரைப்படம் வந்துட்டு அந்த வாய்ப்பு ஆக்சுவலி நீங்கள் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நீங்கள் ஆடிஷனுக்கு எதனா போய் அட்டன் பண்ணீங்களா? அதன் பிறகு அதோட ஜேர்னின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பற்றி ப்ளீஸ். ஸோ சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சேம் டைம் சினிமாவுக்கு ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்தேன். நிறைய ஆடிஷன்ஸ் அப்படியே போயிட்டு இருந்த ஒரு கட்டத்தில் ஒரு நாள் வந்து ஒரு அங்கிள் நான் சந்தித்தேன். அப்போ கேட்டார், நீ என்ன பண்ணுறப்பா, எனக்கு சினிமாவுக்கு சான்ஸ் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் சரி நான் ஒரு டைரக்டர் எனக்கு தெரியும், நான் கூட்டி போகிறேன். அந்த அங்கிள் வந்து இந்த டைரக்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்புறம் இந்த டைரக்டர் வந்து இன்டர்வியூ வச்சார், ஆடிஷன் வச்சார், ஸ்கிரிப்ட்லாம் சொன்னார். அப்புறம் அதில் ஒரு சீன் நடிக்க காமிச்சு சொன்னார். நடித்தேன், ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆயிடுச்சு, அவ்வளோ செலக்ட் ஆகிடுச்சு. அப்படியே படத்தில் வந்தாச்சு, வேற லெவல். அப்படியே இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு மர்மர் படத்தை பற்றி அதிக லெவல் ஐப் இருந்தாலுமே இன்னொரு பக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்துட்டு இன்னொருக்கு நானே வந்து மர்மர் படத்தை 2 தடவை போய் தேட்டர்ஸில் பார்த்தேன். ஸோ வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது செம்ம கனெக்டிவிட்டி, வேறு லெவலான ஒரு வைப்பு, செம்ம நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூஸாக பார்த்துனே இருந்தோம். ஆனால் சில பேர் என்ன அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் பேசுகிறாங்க. இந்த படத்தை என்னப்பா பேய் படம் நினச்சி போனோம், ஆனால் வந்து எதுவுமே காமிக்கல. ஆனால் இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஜான்ரா வந்து வேறு லெவல் பிடிச்சிருக்குல்ல, அதை ஆக்சுவலி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 3 days நல்லா போணுச்சு. ஆடியன்ஸ் கிட்ட நிறையா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வருதுன்னு. அண்ட் தேட்டரில் எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம எதிர்பார்க்கல. அது சாங்ஸ் இல்லை, ஃபைட் இல்லை, பிஜிஎம் இல்லை, எதுவுமே இல்லை, ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் வேறு. இதெல்லாம் ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பாங்களா, பொறுமையாக பார்ப்பாங்களான்னு நினச்சிருந்தோம். ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. 3rd டேக்கு அப்புறம் அந்த நெகட்டிவ் காமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு அது நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலாம். எல்லாம் பார்ட் ஆஃப் சினிமா மீடியா. ஆனால் அது ஒரு வன்முறையாக செய்கிறாங்க. அது ஃபேக் ஐடிலாம் க்ரியேட் பண்ணி ஒரு 10 நெகட்டிவ் ஃபேக் ஐடிஸ் மூலியமாக 10 நெகட்டிவ் காமெண்ட்ஸ் போட்டு அவங்க ஆடியன்ஸோட சைக்காலஜிலாம் மாற்றி. ஸோ அது கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்துச்சு. என்னதான் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே நாமளாக இன்னி வரைக்குமே படம் வந்து தேட்டரில் வேறு லெவலில் தான் சார் போயிட்டுருக்கு. அதுக்காக படத்தோட டீம் அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லிடலாம். தேங்க்யூ. ஓகே, நீங்கள் வந்துட்டு இந்த படம்லாம் சின்ன வயசில் எதனா பார்த்துருப்பீங்களே, நார்மலாக ஒரு தேட்டர் போவீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வைபாக நீங்கள் வந்து ஒரு நல்ல பேய் படமாக பார்த்தனா அந்த என்ன பேய் படம் நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க? மை டியர் குட்டி சேத்தன் ஒரு படம். ஆமாம், ஏன்னா அதுதான் ஞாபகம் இருக்குது. அந்த 3D effect. ஆமாம், அது மட்டும் தான் அது இருக்கும், 3D அந்த மாதிரி. ஓகே சார், நீங்கள் வந்து நிஜமான ஃபுட்டேஜ் ஒன்று விஷயத்த வந்து நீங்கள் வந்து படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்துட்டு படத்தை அப்படியே ஃபுல்லாக பார்க்கும்போது எந்த இடத்துலையும் நம்மளுக்கு இந்த ஃபுட்டேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியல. அது என்ன சீன், பர்டிகுலர் சீன் வந்துட்டு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க, அது எங்களுக்கு என்ன க்ளூ கொடுக்க முடியுமா? ஏன்னா அந்த காட்டுக்கு போன நேரத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம செப்பல் போட்டு போகக்கூடாது, நீங்கள் பேக் ஃபுட்டாக தான் போகணும். ஸோ ஏன் கேட்டதுக்கு இல்லை, இது என்னோட கனிகள் வாழ்கிற காடு சொன்னாங்க. அந்த மாதிரி அதில் நிஜமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா? ஏதாவது இருந்ததா அந்த காடுக்குள்ளே? அந்த காடு வந்து மார்னிங்கில் வேறு மாதிரி இருக்கும், நைட்டில் வேறு மாதிரி இருக்கும். நைட்டில் வந்தால் ஒரு மாதிரி ஈரி ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த ஈரி ஃபீலிங் தான் இருந்துச்சு. என்னோட அப்படியே இருக்குது. ஓகே சார், இப்போ வந்துட்டு ஒரு ஸ்மால் செக்மெண்ட் மாரி தான், சரிங்களா? நம்மளோட டீமில் மர்மர் டீமில் இருக்கக்கூடிய யாருன்னா ஒருத்தருக்கு நீங்கள் கால் பண்ண போகிறீங்க சார். யாருன்னா எனி ஒன் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் வந்து ரிஷி சார் கூட சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஷி சார் அப்படியே நீங்கள் ஸ்பீக்கரில் போட நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படியே மைக் கிட்ட. ஹலோ. what's up? Hey Rishi. Yo. A policeman stopped me. Where?
சார் ப்ளீஸ் கட் த கால். யார் கையில் பேசுறீங்க? கால் கட் சார் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இன் நுங்கம்பாக்கம், கேன் யூ ஹெல்ப் மீ? But why? சார் யூ ஆர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் சார். வாட் இஸ் த டைம் ஹேப்பனிங்? saying கால் த கட் ப்ளீஸ். சார் கொஞ்ச நேரம். he say I am drunk and driving. Yeah, are you drunk? No, I didn't. சார் ஸ்மெல் வருது. யாருக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க? Tell him to blood check, na? Send a blood check. Blood test. சார் அதெல்லாம் இல்லை சார். நீங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க சார். He- யார் கால் கட் பண்ணி யார் பேசுகிறா காலில்? சார் என் ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்ட் யார் சார்? ஃப்ரெண்ட் யார்? என் ஃப்ரெண்டு சார். கொஞ்ச நேரம் நீ கந்த சார் சார் கால் ஐயோ சார் நிஜமா எங்கன்னா கிளம்பி வந்துட்டு போறாரு சார். கால் சரி சார் நாங்கள் பேசுவோம் சார். இந்த மாதிரி சேனல் இருந்து பேசுகிறோம். எனக்கு தமிழ் புரியுது. தமிழ் புரியாது. ஓகே இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ். Hello? ஹலோ ஹாய் சார், யுவர் மூவி வாஸ் சம்திங் வெரி வாவ் சார். ரிஷி, ஐ மீன் an interview. Oh, you're an interview. So they Yes, that was a normal prank you. prank sir. Calling someone, dude. Ayyo dude no. Hi sir, this is Sanjay from You Tamil. Oh, okay. Hi sir, your movie was wonderful and your character in the movie was something out of the level. Thank you so much. Thank you for joining us interview. Thank you. He's in an interview, so we had a small concert like you have to prank someone. Thank you. Doing a prank one. Okay, thank you Rishi. Bye. Bye. ஓகே நன்றிங்க. அவர் பயந்துட்டு கட் பண்ணிட்டு யாரும் கால் யாரு call பண்றாங்க? ஓகே எனிவே சாரி சொல்றேங்க. அவர் எதுனா வேற எதுவும் வேலையில பதட்டமாயிட்டு இருக்க போறாரு. ஓகே எனிவே டக்குன்னு கால் அடிச்சு அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் கரெக்ட் ஆயிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ டைரக்ட் ஒரு பக்கம் வந்து காஸ்டிங் இருந்தாலுமே வந்து ஒரு பக்கம் வந்துட்டு டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரெக்டர்ஸ், மியூசிக் அதை எல்லாருமே வந்துட்டு ஸோ அந்த அவங்களுக்குள்ள நீங்கள் ஆக்சுவலி எப்படி ஜெல்லானீங்க? அவங்கள பற்றி சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் டே ஜெல்லாகலை, செகண்ட் டே ஜெல்லாகலை, தேர்ட் டே தான். ஸோ அவங்க தேர்ட் டே அந்த காட்டில் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த காடு உள்ளே போகிறதுக்கு வேறு வழியில் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கையில் தூக்கி உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணி செட்டப் பண்ணி ஷூட்டிங் முடிஞ்சு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அந்த கை மேலே தூக்கி வரணும் கையில். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது கஷ்டப்பட்டு பார்த்து நானும் போய் ஜாலியாக பேசினேன் அவங்கக்கிட்ட. அவங்களும் நல்லா ஜாலியாக பேசினாங்க. டெக்னீஷியன்ஸு, கேமரா அசிஸ்டன்ட், அப்புறம் சவுண்டு, மைக், அவங்களாம் அம்மா ஜாலியாக இருந்தாங்க. அவங்களும் எல்லோரும் ஜாலியாக பேசி வேற லெவல். ஆமாம். அப்பப்போ நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷெல்டன்னு பேர். அப்பப்போ அவர் பாட்டு போட்டு ஆடுவார், நடுவில் போயிட்டு ஆடுவார், நம்ம எல்லாமே ரசிச்சுட்டு இருப்போம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. வேற லெவல் வைப்ல வந்துட்டு உங்க செட்டே அப்படியே வேற லெவல். ஓகே இதே செட் ஆஃப் பீப்புளோட வேற ஒரு ஜான்ரா ஒரு மூவி தரணும்னா அது என்னவான ஜான்ராவா இருக்கும்? இப்போ நீங்க ஆர்டர் தந்துட்டீங்க சார். ஆனால் இதே டீம் சேம் டீமோட ஒரு நெக்ஸ்ட் ஒரு மூவி பார்க்கணும்னா என்ன மாதிரியான ஜான்ரா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அப்புறம்னா ஒரு ரொமான்டிக் காமெடியா அந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், ஒரு காலேஜ் ஸ்டோரி. ஓகே வேற லெவல். கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த டீம் சேம் டீம் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு காலேஜ் ஜான்ரா ஒரு லவ் சீக்வன்ஸில் பார்க்கலான்னு சொல்லி நினைக்கிறோம். அண்ட் இவங்களோட டீம்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் மறுமதிலே பார்த்துருப்பீங்களே. கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு லவ் ஜான்ரால நம்ம எனக்கு ஆசை. ஆனால் அவங்களுக்கு டேரக்டர் தெரியல. கண்டிப்பாக சார் என்ன கான்செப்ட் வச்சிருக்காரு. ஏன்னா இந்த படமே வேற லெவல் ஹிட்டு. அப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் இது வேற லெவல் ஹிட் இல்லையா? ஸோ ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சின்ன செக்மெண்ட், ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு டப்பு நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு உங்களோட மைண்டில் டப்புன்னு வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சொல்ல போறீங்க சரியா? டாப் 5 டைரக்டர்ஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணணும்னு இருக்கவங்க யாராக இருக்கும்? மணிரத்னம் சார், சங்கர் சார், இவர் சுசீந்திரன் சார், மணிகண்டன் சார் டைரக்ட் பண்ணுறாரு மணிகண்டன் சார். அப்புறம் லாஸ்ட் இவர் காக்கா முட்டை டேரக்டர். ஓகே டன் சூப்பர் சார். ஓகே இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபியூச்சரில் எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்னு உங்களுக்கு எதுனா ஒரு ஹீரோயின் நீங்கள் பர்டிகுலராக சொல்லலாம்? ரொம்ப டிஃபிகல்ட் சார். நீங்கள் நிறைய பேர் எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆமாம், டென்ஷன் இல்லை, நீங்கள் சொல்லலாம். பிரியங்கா மோகன். பிரியங்கா மேம் கூட நடிக்கணும்னா சார் எதனால சார்? பிரியங்கா மேடம் ஆமா, கியூட்டா கியூட்டா. அவங்க கூட என்ன ஜான்ரா நடிக்கணும்னா சார்? ரொமான்டிக் காமெடி. ரொமான்டிக் காமெடி சொல்லிட்டேன், ரொமான்டிக் காமெடி. ஓகே சார், ஃபியூச்சர்ல இந்த ஒரு ஹீரோ கூட நான் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணணும், யார்?
ரஜினி சார். ரஜினி சார் ரொம்ப அட்டேங்கப்பா வேற லெவல். ஓகே, இந்த ஒரு ஆக்டருக்கு அவர் வந்து வில்லனா இருக்கணும், நீங்க ஒரு ஹீரோவா இருக்கணும், யார்? ரஜினி சார். அகைன் ரஜினி சார். ரஜினி சார் வில்லனா பார்க்கணும். வில்லனா பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு பார்க்க. ரொம்ப நாள் ஆச்சு. அடடா, ஒரு வில்லன். எல்லா ஆடியன்ஸும் அதான் வெயிட் பண்ணிருக்கோம். வில்லன். நீங்க ஆக்சுவலி யாரோட ஃபேன் சார்? ரஜினி சார், கமல் சார், தளபதி விஜய் அண்ட் அஜித். வாவ், எல்லா லைனாவே சொல்லிட்டாரு, வேற லெவல். ஸோ இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் வாட் இஸ் லவ் ஃபார் யூ? வாட் இஸ் லவ்? லவ் எங்க அந்த சப்ஜெக்ட் ரொம்ப வீக்குங்க. பரவாயில்லைங்க, நீங்க என்னதான் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு லவ் ரொமான்ஸோட ஒரு படம்லாம் பண்ணலாம் ஆசைப்படுறீங்க. வாட் இஸ் லவ் நார்மலி? வாட் இஸ் லவ் ஃபார் யூ? லவ்னா ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வருவோம். அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட நெகட்டிவ் பாசிட்டிவ், என்னோட நெகட்டிவ் பாசிட்டிவ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஜெல்லாக அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங். காதல் ஏதாவது இருக்கா சார்? கூடிய சீக்கிரம் எதனா கல்யாணம் எதனா பார்க்கலாமா? பாருங்க பாருங்கன்றார் சார். ஆன்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சார். ஓகே, சினிமா. ஹவ் டு யூ சீ சினிமா? சினிமா ஆக்சுவலாக சினிமா வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏடியா போ, மியூசிக் கற்றுக்கோ, எடிட்டிங் கற்றுக்கோ எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் தெரில, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு அதெல்லாம் வேணாம், என் ஆக்டிங் தான் ஃபோக்கஸ் பண்ணி நான் போயிட்டு இருக்கேன். அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன் வேற லெவலில் போயிருக்கு. ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்? எதனா சைன் பண்ணியிருக்கீங்களா? எதனா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எதாவது எங்களுக்கு அப்டேட்ஸ் தரீங்களா? ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, வேற லெவல், சூப்பர் டூப்பரான ஒரு இன்டர்வியூக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி மர்மர்ன்ற ஒரு திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டில் வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபார் த ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு இவ்வளோ பெருசாக ரீச் அவுட் ஆயிருக்குமான்றது ஒரு விஷயம் தெரியாது. ஸோ ஆடியன்ஸ்க்காக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஃபார் மர்மர் மூவி? தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் மூவி. நம்ம ஆக்சுவலாக எதிர்பார்க்கல இவ்வளோ ரீச் ஆகும்னு. நீங்கள் ரீச் வச்சிட்டிங்க, அவ்வளோ பெரிய ரீச்னு வச்சிட்டிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஓடிடியில் வரும், இன்னும் அதெல்லாம் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்டலாம் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஓடிடியில். ஓகே சார், மர்மர் பார்ட் 2 இருக்கா? வருமா? பார்ட் 2 சொல்லியிருக்காரு டைரக்டர், என்னன்னு தெரில. ஆனால் எப்படி வரணும்னு தெரியல, நம்ம எல்லாரும் செத்துட்டோம் சார். யாருக்கு தெரியும் சார்? நீங்கள் செத்த மாதிரி ஃபுல்லாகவே காமிக்கலையே சார். மேபி யாருக்கு தெரியும், பார்ட் 2 நீங்கள் எல்லாருமே ஒன்றா கூட உட்காந்துருவோம். பேயா மேபி கன்னிகளோட சேர்ந்து, யாருக்கு தெரியும், அடிச்சுட்டு இருக்கோம் தெரியல. நெக்ஸ்ட் காட்டுக்குள்ளே வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. அதை வந்துட்டு இந்த டீம் சேர்ந்து ஏதோ பண்ண போகிறாங்க. அதை பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. இட் வாஸ் வேற லெவலாக இருந்தது ஒரு இன்டர்வியூ. ஸோ இப்போவே நீங்கள் செம்மையாக பேசுகிறீங்க. அப்போ உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நீங்கள் உங்கள் டீமோட எப்படி இருந்திருப்பீங்க கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூலாம் தெரிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. உங்களோட மொத்த டீமுக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் வேற லெவலில் வெயிட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ.